ஹலோ மக்களே! எனக்கு ரொம்ப பிடிச்ச தை மாசத்த நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னு பார்க்கலாமா? குட் ஸ்டார்ட் அப்படின்னாவே தட் கம்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இல்லையா? ஸோ நானும் என்னோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போடுறப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. தென் ஐ ஸ்டார்டட் வித் வெரி மினிமல் மேக்கப். என்னோட சிம்பிள் மேக்கப் எப்படின்னா, காம்பேக்ட் பவுடர் விச் மேட்சஸ் மை ஸ்கின் டோன் அண்ட் மினிமல் லிப்ஸ்டிக் விச் மேட்சஸ் த ட்ரெஸ் கலர் அண்ட் கடைசியாக வந்து ஒரு பிந்தி. ஸோ எல்லாமே ஓகே அண்ட் த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோட ஒரு லுக் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ ஸ்டில் ஃபெல்ட் ஏதோ நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஐ கெஸ்ட் இட்ஸ் துப்பட்டா. ஸோ இவ்வளோ அழகாக கிளம்பி நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி த கிச்சன். தை ஒன்றா இருக்குது, அடுத்த நாள் பொங்கல் வேறு. ஸோ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கான 10 பொருத்தம் பக்கவாக இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி சக்கரை பொங்கலை வீட்டில் இல்லாத இன்க்ரீடியன்ஸை வச்சு யூடியூபெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு 4-5 கால் பண்ணி அண்ட் ஒரு சக்கரை பொங்கலை நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அதுவும் வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ரெகுலர் மீலுக்கு வந்து லேடிஸ் ஃபிங்கரும் அண்ட் காலிஃப்ளவர் ஷாலோ ஃப்ரையும் பண்ணி ஒரு பேலன்ஸ்டு மீல் வித் மை சக்கரை பொங்கல் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அதை வந்து தனியாக உட்காந்து ரசித்து சாப்பிட்ற அந்த சுகமே வந்து இதை விட என்ன குட் ஸ்டார்ட் இருக்க முடியும் தைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ மக்களே, ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்.